வணக்கங்க. ஜிகே சார் மாநாட்டு தீர்மானங்களை சரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல உங்களை பேச சொன்னார். உலக தொழிலாளர்களை இணைத்து ஒரு கான்பரன்ஸ், இது நடக்குமா? கற்பனைக்கும் எல்லை வேண்டாமா? கேலி பேசியவர்கள் வாய் பதற்றி நிற்கும்படி இந்த கான்பரன்ஸ் இன்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் வெற்றியை சாதித்துவிட்டு சைலண்டாக எங்கோ ஒரு அறையில் அமர்ந்து ஒற்றுமைக்கான தீர்மானங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஜிகே அவர்களே, உயிர் நண்பருக்காக யூனியன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த சங்குண்ணி அவர்களே, உங்கள் இருவரின் பெயரும் தொழிற்சங்க வரலாற்றில் என்றும் அழியாது. வானத்து சூரியன் கூட எட்டி பிடிக்கும் தூரம் தான் தோழர்களே நாம் மனது வைத்தால். ஜிகே அடிக்கடி சொல்லும் வாசகம் இது. அந்த வாசகத்துக்கு உயிர் கொடுப்போம். நாம் பலப்படுத்துவோம். இவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மாநாடு முடிஞ்சோன்னு வர சொல்லுங்க. இல்ல இப்பவே உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்காக நான் தயாராகிட்டு இருக்கேன். இவங்களும் உன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கத்தான் வந்திருக்காங்க. வேறவங்களா? மாநாட்டை நான் படிக்க போற இந்த தீர்மானத்தை உலகத்துல உள்ள அத்தனை தொழிற்சங்கத்திலையும் ஃப்ரேம் போட்டு மாட்ட போறாங்க பாரு. அந்த தீர்மானங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. ரொம்ப ஆர்வத்துல வந்திருக்காங்க போல இருக்கு. மாநாட்டு பந்தல போய் உட்கார சொல்லு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த தீர்மானத்தை வந்து படிக்கிறேன். அங்க படிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு தடவை படிச்சு காட்டணுமா? வாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. தீர்மானத்தை மகாநாட்டுல வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு முன்னாலதான் படிக்கணும். அவங்கள போக சொல்லணும். இது உங்க கமிட்டி தீர்மானம் இல்ல, தொழிலாளிகளுக்காக என்னுடைய தனிப்பட்ட தீர்மானம். சங்குனி சரித்திரம் திரும்புதாடா. எஸ் மிஸ்டர் ஜிகே, உன்ன மாதிரி சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவங்க இருக்கிற வரைக்கும் சரித்திரம் திரும்பிக்கிட்டு தான் இருக்கும். கோர்ட்ல நீ பெரிய லாயரா இருக்கலாம், ஆனா சங்கத்திலே எங்க எல்லாரையும் போல ஒருத்தன் சங்க தலைவரை விட அதிகமான மதிப்பையும் மரியாதையும் மற்ற தொழிலாளிங்க உனக்கு தர்றதே இனியும் நாங்க பொறுத்துக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா தொழிற்சங்கத்துக்குள்ள நுழைஞ்சு இப்ப எங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரே சங்கம் என்ற பேராலே எங்க சங்கத்தை கரைக்கி வச்சு தொழிலாளி தான் சங்கத்துக்கு தலைவரா இருக்கணும்ன்ற புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி தொழிலாளருக்கு எங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணி இருக்கிறேன். உயிர் நண்பன் சொல்லிக்கிட்டு சங்க கணக்கு விவகாரத்துல தலையிட்டு யாருக்கு முன்னால என்ன அரைஞ்சு அவமானப்படுத்தி இருக்கிறேன். அடிச்சு அந்த கைய வெட்டி வீட்டோட உட்கார வைக்கிறதுன்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். உன்னுடைய தீர்மானங்களுக்கு இந்த ரூமே சமாதி. வாட்டா என் உயிர் பாலியன் நண்பா, இப்ப உனக்கு என்ன வேணும்? என் கைதானே என்னடா முழிக்கிற? சின்ன வயசுல இருந்தே நான் சாப்பிடுறதுல பாதி உனக்கு கொடுத்து உன்னை பெரிய மனுஷனாக்கி யூனியனுக்கு தலைவராக்கலனே, அதுக்கு எனக்கு தண்டனை வேணாம். வளா யார் யாரையோ நம்பி யார் தோல் மேலையோ கை போட்டு என் வட்டி தொழில் போனாலும் பரவாயில்லை, உங்க யூனியனை வளர்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்வு தேடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனே, அதுக்கு எனக்கு ஒரு தண்டனை வேணாம். வா, யூனியன் லீடர்களை முதலாளிகள் நிறைவேற்றுறது சகஜம், ஆனா நீ இப்படி சோரம் போவேன்னா கனவுல கூட எதிர்பார்க்கலடா. என் லட்சியத்துக்காக என் உயிரே கொடுக்க நான் தயங்க மாட்டேன்டா. இப்போ உனக்கு தேவை அப்போ என் கைதானே எடுத்துக்க. மென்மை கம் மென்மை கோ பச்சிக்கே கஹான் forever. Come on, comrade. Take it. டாக்டர், இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள பெரிய சிரமமா போச்சு. மயங்கிட்டாங்க டாக்டர். அவர் மயக்கம் தெரிஞ்சுட்டார். சரி, இவங்களை உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கணும். உங்க அப்பாவை பாத்தியாடா? உன்னை தூக்கி வளர்த்த கைக்கா இப்படி ஒரு நிலைமை, எல்லாரையும் ஆதரிச்சு அரவணைச்சு அவருக்கா இப்படி ஒரு நிலைமை. ஐயோ அம்மா, அப்பா மயக்கம் இல்ல, நாங்க வர மாட்டேன். அந்த கோலத்தை அவரை என்னால பார்க்க முடியாது.
அத்தைங்க உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாம வெளியிலே இருக்காங்க. என்ன தூக்கி உட்காரவை. ஓகே ஓகே துர்கா, என் மூஞ்சில தொடச்சு விடு. வெரி குட். தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவனை பார், அவள் அழுதுகிட்டே இருக்கான். சும்மாறா, போய் அத்தை கூட்டிட்டு அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. ஜிகேயோட மனைவி நீ எதுக்குமே கலங்கக்கூடாது. ஆண்டவன் நம்முடைய ஒவ்வொரு லட்சியத்துக்கும் ஒரு விலை பிக்ஸ் பண்ணிருக்கான். என்னுடைய லட்சியத்துக்கு அவன் பிக்ஸ் பண்ண விலை இது. டாக்டர், நீங்க கொடுக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தை விட இவங்க சத்தம் தான் எனக்கு சக்தியே கொடுக்குது. சார், வெட்டினவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சொல்லுங்க, அவன் தலையை கொண்டு வந்து காலையில் வைக்கிறோம். மகாநாட்டுல என்ன நடந்ததுன்னு தயவுசெய்து சொல்றீங்களா? நீங்க அதை கேக்குறீங்க? உங்க கையை வெட்டினவங்க மேல நாங்க கேஸ் போடணும். மத்தவங்க கையை வெட்டதா யார் உங்ககிட்ட சொன்னாங்க? பின்ன எப்படி உங்க கை வெட்டப்பட்டது? நானே என் கையை வெட்டிக்கிட்டேன். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன் இன்ஸ்பெக்டர். எல்லாரையும் கேட்டு பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனே வேற சார். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவனே நான் தானே. நானே சொல்றேன், இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கங்க. இல்ல கேஸ் போட்டுதான் தீரணும்னா அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைடுன்னு போட்டுக்கணும். அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா டாக்டர்? டாடி, போலீஸ் கிட்ட நீங்க மறைச்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா உங்க கையை வெட்டினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் காரணம்? போலீஸ்க்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கும். நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு எதாவது சொல்லி ஆகணும். எனக்காக உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாகிறதையோ அதனால யூனியன் ரெண்டாகிறதையோ நான் விரும்புறேன். ஈஸ்வர், இந்த நேரத்துல உங்க அப்பனுக்கு நீ ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீன்னா என்னுடைய இடத்தை நீ ஃபில்லப் பண்ணு. தட்ஸ் ஆல். உங்க இடத்தை நான் ஃபில்லப் பண்றேனோ இல்லையோ அத காலம் தான் பதில் சொல்லணும். பட் டாடி, I will sincerely try to reach that place. ஒவ்வொரு அப்பனுக்கும் வலது கையே தன்னுடைய மகனை தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வலது கை போனதுக்கு அப்புறம் தான் மகனே கிடைச்சிருக்கான். உங்க 2 பேருடைய தலைமையில ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடக்கணும். மூடப்பட்டிருக்க ஃபேக்டரி அத்தனை திறக்கப்படணும். யூனியன் வாழ்க. அந்த வார்த்தை இங்கிருந்து வரக்கூடாது மகனே, இங்க இருந்து வரணும். சொல்லு. யூனியன் வாழ்க. சொல்லு. யூனியன் 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 யூனியன்